ஒரு காலத்தில் நான் இப்படி தான் இருந்தேன். வேலைக்கும் வாழ்க்கைக்கும் நடுவில் சிக்கிட்டு என்னால் இது முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அதே வாழ்க்கையை தினமும் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் மட்டும் எல்லாம் மாறலை. ஆனால் மெதுவாக 5 பழக்கங்கள் என் வாழ்க்கையை உள்ளேருந்து மாற்றுச்சு. முதல் பழக்கம், எனக்கு பயமாக இருந்த விஷயங்களை செய்ய ஆரம்பித்தேன். பேச தெரியாத இடத்துல பேசினேன். தோல்வி வரும், இருந்தாலும் முயற்சி பண்ணேன். அப்போ தான் புரிஞ்சது கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே தான் குரோத் இருக்குன்னு. இரண்டாவது பழக்கம், சாப்பாடு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. வயிற்று வலி, சோர்வு, அப்புறம் லோ கலோரி ஹை வேல்யூ ஃபுட்டு அப்படி இப்படின்னு. ஆனால் உடல் லைட்டாக மாறினா மனசும் லைட்டாக மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மூன்றாவது பழக்கம், இன்றைக்கி மூடு இல்லை, மோட்டிவேஷன் வந்தால் பண்ணலாம்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணேன். மனசு ஏற்றுக்கலைன்னா கூட டெய்லி வேலைக்கு போனேன். அப்போ தான் தெரிஞ்சது மோட்டிவேஷன் வர்றது டிசிப்ளினுக்கு பிறகுதான்னு. நான்காவது பழக்கம், என்னை நானே தலைக்குறைவாக பேசுகிறத நிறுத்தினேன். நீ எதுக்கும் பயன் இல்லாதவன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தேன். இந்த ஒரு வார்த்தை என்னை ஒரு மனிதனாக மாற்றுச்சு. ஐந்தாவது பழக்கம், புதிய மனிதர்களை சந்திக்க ஆரம்பித்தேன். அறிமுகம் இல்லாதவர்களோட பேசினேன். சிலர் பேசினாங்க, சிலர் நண்பர்களாக மாறினாங்க. ஆனால் நான் மட்டும் கான்ஃபிடென்ஸாக வளர்ந்தேன். இன்றைக்கும் நான் பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் இப்போது நான் என்னையே நம்புகிறேன். வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது. ஒரு பழக்கம் ஒன்று கற்றுக் கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையும் தானாக மாறும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற பழக்கங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்.